ஏன் இந்த யங் மாம்ஸ்க்கு இவ்வளவு டென்ஷன்? ஒரு விஷயம் வந்து இப்ப இருக்க இந்த சோஷியல் மீடியா உலகத்துல அதை நான் சொல்லி தான் ஆகணும். இப்போ கொஞ்ச நாள் முன்னால வந்து பயங்கரமா வந்து பேசப்பட்டது. ஒரு மதர் வந்து லாஸ்ட் ஹர் லைஃப். அது என்னன்னு கேட்டா, அந்த ஒரு குழந்தை விழுந்தது, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மதர் வந்து அதுல வந்து ஒரு ஜட்மெண்டல் அப்படின்னாங்க. எல்லாரும் வந்து ஒரு அம்மா போய் இப்படி பண்ண முடியுமா, ஒரு அம்மாவோட ரோல் என்ன, ஒரு ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு அம்மானா குழந்தைய இப்படிதான் பாத்துக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்டை ரேஸ் பண்ண the young moms will feel the pressure. ஸோ இந்த சைட்ல இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதவங்க, இன்னொன்று வந்து அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸும் வந்துருக்கு. அந்த சப்போர்ட் சிஸ்டம் கொஞ்சமாவது ட்ரஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ண கத்துக்கணும். அதுவும் வந்து என்ன ஆயிடுதுன்னா, இப்ப இருக்க உலகத்துல ஐயோ நம்ம பார்க்காததா என்னென்னமோ நடக்குது, ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பல சிந்தனைகளை உள்ளடக்கும் போது ஒரு ரீசனபிளி சேஃப் என்வாயர்மெண்ட்ல குழந்தைய வச்சிருக்கோம், ரீசனபிளி இவங்க எல்லாம் வந்து ட்ரஸ்டபிள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை எடுத்துட்டா ஒரே. இன்னொன்னு அந்த மதர்ஹுட் உள்ள போகும்போது ஒரு மதர்னா வந்து ஒரு சூப்பர் உமன் இமேஜ் வச்சுக்க கூடாது. ஐல் பி a perfect wife, I'll be a perfect mother, I'll be the perfect working woman எல்லாம் கிடையாது. ஒரு ரோல் போகும்போது ஒரு ரோல் போக தான் செய்யும், அடி வாங்க தான் செய்யும். அதனால there is nothing as perfect கிடையாது.